வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை மீண்டும் தக்கவைக்கும் என்று மக்கள் ஆய்வு மையம் நடத்திய கருத்து கணிப்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மக்கள் ஆய்வு மையம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் சென்னையில் இன்று வெளியிடப்பட்டன. அதில் வரும் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சியை தக்கவைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பில் 34% பேர் அதிமுகவிற்கும், 32.6% பேர் திமுகவிற்கும், 4% பேர் தேமுதிகவிற்கும், 3% பேர் பாமகவிற்கும், 2.9% பேர் பாஜகவிற்கும், 1.6% பேர் காங்கிரசிற்கும், 3.2% பேர் நோட்டாவிற்கும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதிமுக பாஜக இடையே கூட்டணி ஏற்பட வாய்ப்புள்ளது என 37% பேரும், அதிமுக திமுகவிற்கு மாற்றுக் கட்சிகள் தமிழகத்தில் இல்லை என 53.4% பேரும் கருத்து தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோன்று அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என சில கட்சிகள் வலியுறுத்துவது வரவேற்கத்தக்கது என்று 35.5% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். ஜெயலலிதா முதல் இடத்தில் இருக்கிறாங்க. 31.56 விழுக்காடு பெற்று ஜெயலலிதா முதல் இடத்திலையும், இரண்டாவது இடத்துல ஸ்டாலின் 27.98 புள்ளிகள் பெற்று ஸ்டாலின் இரண்டாவது இடத்திலையும், 21.33 புள்ளிகள் பெற்று கருணாநிதி மூணாவது இடத்திலையும், அதற்கு அடுத்து விஜயகாந்த் ரொம்ப பின்தங்கி ஆனால் நான்காவது இடத்துல 6.24 புள்ளிகளோட விஜயகாந்த், அடுத்து 2.27 புள்ளிகளோட அன்புமணி. இவங்க 5 பேரும் முதல் 5 இடத்துல இருக்கிறாங்க. மக்கள் பிரச்சனையை அதிமுக தீர்க்கும் என்று 24% பேரும், திமுக தீர்க்கும் என்று 19% பேரும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்ற 3 மாதங்களில் மின்தடை நீக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக 65% பேர் கருத்து கூறியுள்ளனர். அதிமுக ஆட்சியின் தற்போதைய செயல்பாடு நன்று என 39.7% பேர் தெரிவித்துள்ளனர்.